இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. திரு அண்ணாமலை, திரு எல் முருகன் வந்தபோது அங்க சலசலப்பு பரபரப்பெல்லாம் ஏற்பட்டதாக அறிகின்றோம். அது பற்றிய விவரங்களோடு மூத்த செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். சங்கரன் சார், ஓட்டியோ. வணக்கம் ஹரி. தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியோ அல்லது உள்துறை அமைச்சரோ தமிழகத்திற்கு வந்தார்கள் என்றால் பாஜகவினருக்கு அது ஒரு திருவிழா போன்று அமைந்துவிடுகிறது. பல்வேறு கோலாகலமாக கட்சி அலுவலகம் முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் என்று தடபுடலாக நடந்திருக்கிறது. இன்று ஒரு பக்கம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு, பல்வேறு தலைவர்களுடனான கட்சி நிர்வாகிகளுடனான சந்திப்பு என்று அங்கே மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. மற்றொரு பக்கத்தில் இங்கே தியாக நகரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சி மாநில தலைவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஒரு பக்கம் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்சி தலைமை அலுவலகம் இதற்காக பார்த்தோம் என்றால் விழா கோலம் கொண்டிருக்கிறது. ஏராளமான கட்சி நிர்வாகிகள் குவிந்திருக்கிறார்கள். கட்சி தலைமை அலுவலகத்தினுடைய 3வது தளத்தில் கட்சியினுடைய தேசிய மேலிட பார்வையாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை கட்சியுடைய மாநில தலைவர் பதவிக்கும் அதே போன்று தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிகளுக்கும் போட்டியிட விரும்புபவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த 3வது தளத்தில் நடைபெறக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டமானது இன்னும் முடிவு பெறாத ஒரு நிலையில் இந்த விண்ணப்பம் செய்வதற்கான அந்த கால அவகாசம் என்பது சற்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 3 மணி முதல் இதற்கு போட்டியிட விரும்புபவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான அந்த வேட்புமனு தாக்கல் என்பது துவங்க இருக்கிறது. கட்சி தலைவர் பதவிக்கு பலர் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் முக்கியமாக நயினார் நாகேந்திரன் அந்த மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்போதைய நிலவரப்படி அவரை தவிர்த்து வேறு யாராவது போட்டியிடுகிறார்களா என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாகவில்லை. 3 மணிக்கு அதற்கான நேரம் துவங்கிய பிறகுதான் வேறு யாராவது மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார்களா என்பது எல்லாம் தெரிய வரும். இதே போன்று தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிகளுக்கும் பலர் போட்டியிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் எல்லாம் திரண்டு வந்திருப்பதன் காரணமாக கட்சி தலைமை அலுவலகமான கமலாலயம் விழா கோலம் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது துவங்கி இருக்கிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங். இது சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.